ஊர்ல இருந்து தூரமா ஒரு ஜெயில் இருந்தது. அதுல ஒரு அமானுஷமான ரூம் இருந்தது. போலீஸ்காரங்க அந்த அமானுஷமான ரூம்ல ஒரு பேயை அடைச்சு வச்சிருந்தாங்க. அமானுஷமான ரூமோட டோருக்கு அவங்க தாயத்து கட்டிருந்ததால பேய் அமைதியா இருந்தது. ஆனா ஒரு நாள் ரொம்பவே ஜாஸ்தியா காத்தடிச்சதால அந்த தாயத்து கீழே விழுந்துடுது. பேயோட கதை ஆரம்பிக்குது. அட நாம இன்னைக்கு செத்தோம். ராஜு சீக்கிரமா எழுந்து பாரு. அந்த கருப்பு செல்லுல இருந்து மறுபடியும் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பேய் எழுந்திருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த பேய் மறுபடியும் கதவு தட்ட ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்த கான்ஸ்டபிள் சீக்கிரமா ஓடி போய் பெரிய அதிகாரி கிட்ட போறாரு. அட நாசமா போனவனுங்களா, எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த லாக்அப் கதவையாவது திறந்து விட்டு தொலைங்க. நாங்க எங்க ஓடி போறது? அந்த பேய் மட்டும் வந்துருச்சுன்னா முதல்ல அது எங்களை தானே இரையா சாப்பிடும். அட சீக்கிரமா வந்து முதல்ல இந்த கதவை திறங்க. அதுக்கப்புறம் அவரு அங்க இருந்த அந்த சீனியர் ஆபீசர் கிட்ட போறாரு. சார் சார், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாம அந்த கருப்பு செல்ல ஒரு தாயத்தை கட்டி வச்சிருந்தோம்ல, அந்த தாயத்து அது காத்துல எங்கேயோ பறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பேய் ரொம்ப கோவத்துல கதவை தட்டிக்கிட்டே இருக்கு சார். இப்ப என்ன பண்றது? ஜோரா ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா பேய் அந்த அமானுஷமான ரூமோட டோரை உடைச்சு போட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும். ஐயோ கடவுளே, அந்த பேய் கோவத்துல அடிச்சு அடிச்சு அந்த கதவே உடைஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நாம இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். சீக்கிரம் இந்த டேபிளுக்கு கீழே வந்து ஒளிஞ்சுக்கோங்க. ராஜு அண்ணா, சீக்கிரமா வந்து இந்த கம்பளிக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்கண்ணா. அந்த பேய் இப்ப வெளியே வந்துருச்சு. ஒருவேளை அது நம்மள பாத்துருச்சு, அப்புறம் நாம அதுக்கு இரையா மாறிடுவோம். எல்லா கைதிங்களும் அங்க இருந்த கம்பளியை எடுத்து போத்திக்கிட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. பேய் அது வேட்டையாடுறதுக்காக அதே ஜெயில அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ கடவுளே, ராஜு அண்ணா, இது ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. ஒருவேளை இது நாம இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சுன்னா? அட, எனக்கு இப்பவே சாகிறதுக்கு விருப்பம் இல்ல. அட பைத்தியக்காரனே, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிக்கிட்டு. அந்த பேய் நம்மள கண்டுபிடிச்சிரும் நாம இங்கதான் ஒளிஞ்சிருக்கோம்னு. எங்க செத்து இருக்கீங்க எல்லாருமே? எனக்கு பசிக்குதுடா. உங்க எல்லாரோட ரத்தத்தை சாப்பிடணும். வாங்கடா, என் முன்னாடி வாங்க வாங்க, எனக்கு ரத்தம் வேணும். அதுக்கப்புறம் அந்த பேய் அங்க இருந்து முன்னாடி நடக்க ஆரம்பிக்குது. அட, நாம எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். அந்த பேய் எப்படியே முன்னாடி நடந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு அதோட வேட்டை கிடைக்கலனா அது கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்ப வந்துரும். ஆமா, அங்க முன்னாடி அங்க கொலைகாரங்களோட செல் தான் இருக்கு. அந்த பேய் அங்கதான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கான்ஸ்டேபிள் ஒளிஞ்சுக்கிட்டே அங்க வரான். இங்க பாருங்க, அந்த பேய் இப்ப எந்த பக்கமா போச்சு? சார், அது நேரா கொலைகாரங்களோட செல்லுக்கு கிளம்பி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லாரும் சாகட்டும்னு நீங்க அப்படியே விட்டுருங்க சார். அவங்க எல்லாருமே கொலைகாரங்க தானே. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க இப்ப அனுபவிக்கட்டும், விடுங்க சார். ஆமா ஆமா, இந்த பேய் தான் இப்ப எல்லாரையும் நல்வழிப்படுத்த போகுதா? இந்த பேய்க்கு ரத்த பசி ரொம்ப அதிகமா இருக்கு போல. இதுக்கு அதோட வேட்டை இப்ப கிடைக்கலன்னா அப்புறம் யாருமே நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க பாருங்க கான்ஸ்டபிள் சார், என்னையும் ராஜ்யம் இப்பவே இங்க இருந்து வெளியே விடுங்க. எனக்கு இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த செல்லோட டோரை ஓபன் பண்ண உடனே பில்லு மற்றும் ராஜு அங்கிருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ரூமுங்களோட சாவியை வாங்கிக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க பாரு பில்லு, அந்த பேய் இப்ப அங்கதான் இருக்கு. அப்ப அந்த பேய் ஒரு ரூமுக்குள்ள போகுது. பில்லு, அந்த பேய் அந்த ரூம்குள்ள போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? உங்ககிட்ட ஏதாவது ஒரு வழி இருக்கா என்ன? சொல்லு. ஆமாம்பா, ஒரு வழி இருக்கு, வா என் கூட. உடனே இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க செல்லுக்கிட்ட ஓடி போறாங்க. அந்த செல்லுக்குள்ள 3 பேரை அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க வேற பயங்கரமான கைதிங்க. யாரையோ கொலை பண்ணதால அவங்க அங்க இருப்பாங்க. ஏய் சச்சேந்தர், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருந்து முதல்ல கிளம்பு.
இல்ல உன் எலும்பை எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அட, உனக்காக நான் ஒரு நல்ல செய்திய கொண்டு வந்திருக்கேன்பா. உனக்கு தெரியுமா, இந்த ஜெயில்ல ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கா. உனக்கு அவளை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படியா? நீ சொல்றது உண்மைதானா? பொண்ணா? ஆ, ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா. எங்க? அவ எங்க இருக்கா? சீக்கிரமா சொல்லு. காலு அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவ சீக்கிரமா இங்க ஓடி வந்துட போறா. அட என் அன்பானவளே, எங்க இருக்க நீ? சீக்கிரமா இங்க வா. இன்னும் என்ன காக்க வைக்காத. அப்ப அந்த பேய்க்கு அவங்க சத்தம் கேட்ட உடனே அது டைரக்டா அந்த சத்தம் வந்த பக்கம் நடந்து போகுது. அட நம்ம செத்தோம். பில்லு அண்ணா, இவன் கத்தன சத்தத்தை அந்த பேய் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேய் இப்ப இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? சீக்கிரமா சொல்லு. நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கியோ சீக்கிரமா சொல்லு. அப்ப அங்க இருந்தவங்க பேய பார்த்த உடனே ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப அந்த பேய் அவங்க நோக்கி வரும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அட பைத்தியக்காரனுங்களா, இதுதான் அந்த பொண்ணா? நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது இந்த பொண்ணை பத்தி தானா? அட நாசமா போனவனுங்களா, இது பேயின்னு உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான் இன்னைக்கு சத்தம். அட தலைவரே, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாம தான் இந்த செல்லுக்குள்ள கைதாகி இருக்கோம்ல. இந்த பேயாலலாம் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எது யோசிக்காதீங்க. அட சச்சேந்தர், நாங்க இங்க உள்ள ரொம்ப சேஃபா தான் இருக்கோம். இப்போ உன் நிலைமை என்ன? அட பில்லு அண்ணா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. அந்த பேய் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நாம இப்பவே இங்க இருந்து கிளம்புனாதான் சரி. சீக்கிரமா வந்துருங்க. நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடலாம். அட இருப்பா இரு. நாம எந்த வேலைக்காக இங்க வந்தோமோ முதல்ல அதை முடிச்சிட்டு போவோம். ஏய், என்ன வேலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆ, சொல்லு. அப்ப அந்த 3 கைதிங்க இருந்த ரூமோட கதவை கூட அவன் ஓபன் பண்ணிடுறான். அட அட நாசமா போன பைத்தியக்காரனுங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீ இப்ப கதவை திறந்துகிட்டு இருக்க? அட நிறுத்து. நான் சாகணும்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. நாசமா போனவனுங்களா, அந்த பொண்ணு மேல ஆசிட்ட வீசி அந்த பொண்ணை கொன்னீங்கல்ல, அதுக்கு உனக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை போதாது. உனக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுத்துருக்கணும். பில்லு என்ன பண்றான், கதவை ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அதே நேரத்துல பேய் அங்க வருது. அந்த பேயே அந்த கைதிங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா காத்திருக்கேன்டா. இப்பதான் எனக்கு ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கான். எப்படி விட்டுடுவேன்னு நினைக்கிறேன்? உங்க ரத்தத்தை குடிச்சு நிம்மதி அடைய போறேன். அப்புறம் அந்த பேய் அந்த செல்லுக்குள்ள போகுது. அட அட நம்ம இன்னைக்கு செத்தோம். ஏய் இங்க பாரு, இங்க பாரு பேயே, என்ன மன்னிச்சிரு. எங்களை 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 விட்டுரு. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நாங்க பேய் காலுவோட தலைய பிடிச்சு அவனோட உடல்ல இருந்து தலைய செப்பரேட்டா பிரிச்சிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த மிச்சம் 2 பேரை கூட அது கோரமா சாகடிச்சு அவங்களோ உடலை சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப பில்லு அங்க ஓடோடி வரான். ஐயா ஐயா, நான் அந்த பேய காலோட செல்லுக்குள்ள அனுப்பி விட்டுட்டேன். இப்போ நாம அதை அங்கதான் அடைச்சாகணும். ஒருவேளை அது வெளியே வந்துருச்சுன்னா யாரும் உயிரோட இருக்கவே மாட்டாங்க. நாம முதல்ல போய் அந்த தாயத்தை தேடி ஆகணும். அதோட உதவியால தான் நம்மளால அதை தடுக்க முடியும். அவங்க 4 பேரும் அந்த தாயத்தை எங்க இருக்குன்னு தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. சார், கிடைச்சிருச்சு. அங்க பாருங்க, நீங்க கட்டின அந்த தாயத்து இதோ இங்க இருக்கு. கடைசியா கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தாயத்து கிடைச்ச உடனே அந்த தாயத்தை கையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அப்ப அந்த பேய் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே நேரத்துல அங்க வந்தவங்கள கூட அதை பாக்குது. நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப உங்களை கூட நான் சாப்பிட போறேன். ஐயா, சீக்கிரமா அந்த தாயத்தை அந்த பூட்டுல கட்டிருங்க. இல்ல நம்ம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். அப்ப அந்த பேய் அவங்கள நோக்கி நடந்து வரும்போது கரெக்டா அந்த போலீஸ்காரரு அந்த தாயத்தை கட்டிடுறாரு. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கேயே இருந்த ஒரு கம்பளிக்குள்ள போய் மறைஞ்சுக்குது.
ஆனா இன்னைக்கு கூட அந்த கம்பளிக்குள்ள இருந்து நிறையவே அமானுஷமான சத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்கு.